இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய கட்சி பாஜகவோடு இணைந்ததற்கு பிறகு அவங்க டோனே மாறிடுச்சு. ஒரு 2 நாளுக்கு முன்னால் கூட அந்த கட்சியிலே மந்திரியாக இருந்த அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு ஜெயலலிதாவையே குறை சொல்லி வரலாற்று பிழை அம்மா செஞ்சது என்று சொன்னார். அதை கண்டிப்பதற்கோ பேசுவதற்கோ எடப்பாடிக்கோ அல்லது வழக்கு தொடர்ந்த சி.வி. சண்முகத்துக்கோ சொரணையும் இல்லை, வீரமும் வரவில்லை. அதற்கு மாறாக இன்னும் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு! ஜெயலலிதா இல்லைன்னா எடப்பாடி யாருக்குன்னு தெரியாது, கடம்பூர் ராஜுன்றவங்களை யாரும் தெரியாது, இந்த சி.வி. சண்முகத்துக்கே அடையாளம் கிடையாது. இவர்களுக்கெல்லாம் அடையாளம் தந்த தலைவி தான் ஜெயலலிதா. அந்த அம்மையாருடைய பெயரை இப்போ மறைப்பதற்கு இவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவருடைய ஆட்சியிலே தான் எல்லாத்துக்கும் அம்மா பேர், அம்மா உப்பு, அம்மா உணவகம், அது மட்டும் இல்லை, போலீஸ் பெட்ரோலிங் நடக்குது இல்லை வண்டி சென்னையில் பார்த்தீங்கன்னா அம்மா பெட்ரோலிங்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அது வைக்கிறதுக்கு ஏதாவது பொறுத்து இருக்குதா? போலீஸ் பெட்ரோலிங் வண்டின்றது ஒரு மொபைலாக போய் பெட்ரோல் பண்ணுற இடம், அது கூட அம்மா பேரை வச்சாங்க. அது மாதிரி மட்டும் அது அப்போ சொல்லு ஜெயலலிதா இல்லைன்னு, அம்மாவுக்கு ஜெயலலிதான்னு போட சொல்லுங்கள். அப்படி நான் ஒத்துக்கிறேன், உங்கள் வாதப்படி ஏற்றுக்கிறேன். அம்மா ஜெயலலிதான்னு நாளைக்கே அவங்க மேடையில் எடப்பாடி சொல்லுங்கள். ஆக அண்ணா என்பது ஒரு பேர், அண்ணா பேர்லேயும் பல திட்டங்கள் இருக்குது, அம்மா என்ற பேர்லேயும் இவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பல வழக்குகள் நானே ஜெயலலிதா மீது போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பேருங்க வச்சதுக்கெல்லாம் நாங்கள் போய் வழக்கம் போடல. காரணம் என்ன, இதனால் ஒரு எஃபெக்டும் கிடையாது. காரணம் என்ன, மக்கள் ஒரு திட்டத்தை வரவேற்றாங்கன்னா அது பேர் நிலச்சி நின்றுட்டோம். அந்த வகையில் இனி கூட ஏடிஎம்கேன்னு சொல்கிறாங்களே ஒழிய கிராமத்தில் போய் கேட்டால் அதிமுகன்னு யாரும் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் கட்சின்னு தாங்க கிராமத்து பெண்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த சில பேர்கள் நிலைக்கும். அதே போல் இந்த திட்டம் இருக்கிற வரை இந்த திட்டத்துக்கு பேர் ஸ்டாலின் திட்டம் தான் சொல்லுவோம் பொதுமக்கள். காரணம், ஸ்டாலினால் துவக்கப்பட்டு ஸ்டாலினால் நிறைவேற்றப்பட்டதுன்றது இவங்களே இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடி கொடுத்துட்டாங்க. ஆக இப்போ ஏடிஎம்கே இதன் மூலமாக அவங்க திராவிட இயக்கத்தினுடைய தலைவருடைய பேரில் எடுக்கிற முடிவு வந்துட்டாங்க. காரணம், அண்ணா படத்தை போடக்கூடாதுன்றாங்க, எம்ஜிஆர் படத்தை போடக்கூடாதுன்றாங்க, ஜெயலலிதா படத்தை போடக்கூடாதுன்றாங்க, கலைஞர் படத்தையும் போடக்கூடாதுன்றது தானே அர்த்தம் இது. ஆக இதிலிருந்து என்ன தெரியுது, திராவிட இயக்கத்தினுடைய தலைவருடைய படத்து பேரையெல்லாம் குழி தோண்டி புதைக்கிற ஒரு வழக்கை அதிமுக தொகுந்து திராவிட இயக்கத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு அடையாளமாகத்தான் முந்தா நேற்று அந்த அமைச்சர் பேசியிருக்கார். முன்னாள் அமைச்சர், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் அதிமுக எடுக்கவில்லை. இது நாட்டு மக்களுக்கு புரியும். இந்த திட்டத்தில் நிச்சயமாக தளபதியினுடைய பேரும் பகலும் பெருமை அடைமை தவிர இதனால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். பாரம்பரியமாக நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் உண்டு. அதனால் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளோ அற்பத்தனமாக இவர்கள் நடந்து கொண்டிருக்காருன்னா இவங்க கட்சிக்காரங்களே இனிமேல் பட்டு யார் எடப்பாடி என்பதை அடையாளம் காட்டி கொண்டார். இந்த திராவிட இயக்கத்தை அழிக்க வந்தவர்கள், இந்த தலைவருடைய பெயரெல்லாம் ஒழிக்க வந்தவர்கள் என்ற ஒரு பெயரை அவர்கள் இந்த வழக்கின் மூலமாக நிலைநாட்டி கொண்டார்கள்.